வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 27 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நாளை மார்ச் 28. வெப்பம் சற்று கேரள எல்லையோரத்தில் குறையும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கும். அதே வேளையில இரவு நேரத்தில் மேற்கு திசை காற்று, மாலைக்கு பிறகு முன்னிரவிலே மேற்கு திசை காற்று கேரள எல்லையோரத்தில் குறிப்பாக நீலகிரி, வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி, கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில இடி மின்னல் மழை பொழிவை நாளையிலிருந்து கொடுக்க தொடங்கும். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வராது. நீலகிரியோட மேற்கு சரிவு, வால்பாறை, அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோட அந்த பாலக்காடு பகுதி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மூணாறு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, அப்புறம் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் இந்த எல்லை ஓரத்துல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை மாலை முன்னிரவு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் நாளைக்கு மழை இருக்கு. வெயிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். திங்கட்கிழமைக்கு மேல கொஞ்சம் குறையும். 3ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமா குறைஞ்சிரும். 2ஆம் தேதிக்கு பிறகு எல்லா மாவட்டங்களுக்குமே நல்லாவே குறைஞ்சிரும். இடிமழை வரப்போகிறது, கிழக்கு காற்று வரப்போகிறது, தென்கிழக்கு தெற்கு காற்றாக மாறப்போகிறது, உயரழுத்தம் விலக போகிறது. அதனால 2ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 27, இன்னும் இந்த மாதத்துல ஒரு 3 நாள், அதுல ஒரு நாள் 4 நாள் தான் இந்த உச்சபட்ச வெயில். அதுக்கப்புறம் பெரிய வெயில் இருக்காது. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிச்சு தான் மழை பெய்யும். மாலை இரவு மழை, வெப்பச்சலன இடிமழை பொழிவு தான். சரி, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தையும் தாண்டி ஈரோடு மாவட்டத்தோட அந்த பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி சரிவு வரைக்கும், கர்நாடகாவிலையும் ஆங்காங்கே நீலகிரியோட கிழக்கு பகுதி வரைக்கும், வால்பாறை மற்றும் அதனை ஒட்டி உள்ள மலைப்பகுதிகளிலையும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி மழை வாய்ப்பு இருக்கு. அதாவது 28 சனிக்கிழமை கேரள பகுதி, ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டின் பகுதி. அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கே நாளையிலிருந்து இடிமின்னலை பார்க்கலாம். சரி, 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவில் கண்டிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல அதாவது 29, 30, 31 3 நாளுமே பெருசா உள்ள வந்துடாது. கேரள எல்லையோரத்துல இருந்து மழை பொழிவை கொடுத்துட்டு இருக்கோம் 31 வரைக்கும். ஒரு சில இடங்கள்ல உள்ள வரலாம். ஆனா அது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டித்தான் அந்த மழை அமையுமே தவிர மழை உள்ளர வந்துடாது பெருசா. ரைட். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வேணா கொஞ்சம் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு வரலாம். நீலகிரி, அப்புறம் அப்படியே கர்நாடக எல்லையோர பகுதிக்கு 2ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரலாம். 2ஆம் தேதி வங்கக்கடல் ஓரம் வந்துடும் மழை இந்த பக்கம். அதாவது கிழக்கு காற்றினுடைய வெப்பச்சலன இடி மழை பொழிவு அதிகாலை நேரத்துல 2ஆம் தேதி அதிகாலை கடலோரம் ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும். ஆனா 2ஆம் தேதி பெயரளவில் தான் இருக்கும். மதியம் மாலையில ஒரு சில இடங்கள் இருக்கும். இது தொடக்கம் தான். மேகமூட்டங்கள் சூடும், ஆங்காங்கே அப்படியே கருக்கும். அது 2ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை, அடுத்த வாரம் வியாழக்கிழமையிலிருந்து மழை வாய்ப்பு அமைகிறது. 2ஆம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து ஆங்காங்கே கருக்கும். குறிப்பா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் உள்பகுதிகளில் இருக்கும். அப்படியே 2ஆம் தேதி தொடக்கம். 3ஆம் தேதி பரவலாகும். 3ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வானிலை. ஆனால் குறைந்த பரப்பளவு தான் 3ஆம் தேதி. ஆனா அனைத்து மாவட்டங்கள்லையும் மாவட்டத்துக்கு ஓரிடங்கள்ல இருக்கும். 4ஆம் தேதியும் மாவட்டத்துக்கு ஓரிடங்கள்ல இருக்கும். 5ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள்ல, அதாவது அனைத்து மாவட்டங்கள்லயும் இருக்கும். கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர, வடகடலோர, டெல்டா, தென்கடலோரம், தென் உள்பகுதி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். கொஞ்சம் பரவலாகும் 5ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து. ஆக இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கேரள எல்லையோரம், அப்படியே புதன்கிழமை வரைக்கும் கேரள எல்லையோரம் தான். அதுக்கப்புறம் 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் ஒரு சில இடங்கள், வங்கக்கடலோரம் முதல்ல, தென்கடலோரம், பிறகு படிப்படியாக ஆங்காங்கே ஒரு சில இடங்கள். 4ஆம் தேதி 5ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி பரவலான மழை பொழிவே இருக்கு, டெல்டா உட்பட.
டெல்டா உட்பட மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு. 5ஆம் தேதியிலிருந்து எல்லா நாளும் மழை தாங்க. ஒதுக்கி தான் இருக்கும். பரவலா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பொழியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கிட்டே இருக்கும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி என்று அந்த வாரம் முழுக்க 12ஆம் தேதி வரைக்கும் மழை வானிலை இருக்கு. ஒதுக்கி இருக்கும். நல்ல மழை இருக்கு. ஆக இது எந்தவித கணினி மாதிரிகளும் காட்டி இருக்காது. எந்தவித வானிலை வல்லுநர்களும் இதை தெரிவித்திருக்க மாட்டார்கள். இனிமேல் தான் ஓரளவிற்கு கணிப்புக்குள் வரும். ஆனால் நாம முன்கூட்டியே நம்ம இதை தெரிவித்திருக்கிறோம். 5ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 29ஆம் தேதி கேரள எல்லையோரம் சொல்லியிருக்கிறோம். அது இங்கிருந்து பார்த்தால் பொள்ளாச்சியிலிருந்து பார்த்தா கேரளாவுக்குள்ள போயிருது. நம்ம இடிமின்னல தான் பார்க்கலாம். கேரள எல்லையோரம் வரைக்கும் வரும். கொஞ்சம் கொஞ்சமா 1ஆம் தேதி கேரளா விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளர வரும். அங்கங்கே பெய்யும். 30, 31 1ஆம் தேதி. 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் தென்கடலோரம் வரும். அங்கங்கே பெய்யும். தென்கடலோரம் டெல்டாவில் ஒரு சில இடங்கள்ல பெய்யும். 3ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும். ஆனால் மாவட்டத்துக்கு ஓரிரு இடங்கள்ல தான் இருக்கும். 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும். மாவட்டத்துக்கு ஒரு இடங்கள் ஒரு சில இடங்கள் இருக்கும். 5ஆம் தேதி பரவலாயிடும். 6, 7, 8 என்பது 12ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அப்பதான் வெப்பம் குறையும். படிப்படியாக குறையும் வெப்பம். 3ஆம் தேதியிலிருந்து வெப்பம் குறையும். 4ஆம் தேதி மேலும் குறையும். 5ஆம் தேதி மேலும் குறையும். 6, 7, 8 12ஆம் தேதி வரைக்கும் நன்றாகவே குறைந்திருக்கும். ஏதாவது ஒரு மாவட்டத்தில் 100 டிகிரி இருக்கும். ஏன்னா கடந்த முறை மழை பெய்தது கூட மதுரையில் 100 டிகிரி அடித்தது ஞாபகம் இருக்கிறதா? காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல காற்று குவிதல் இருந்தாலும் அதாவது வளிமண்டலத்துல வெப்ப உயர்வுக்கு பிறகுதான் அந்த மழையே வரும். அந்த வெப்ப உயரும் பொழுது வானத்துல மேகம் சூழும்போது ஒரு பக்கம் அந்த பக்கம் வரக்கூடிய அந்த வெப்ப கதிர் டைவர்ட் ஆகும். அப்படியே வேற ஒரு ஊர்ல வெப்பத்தை அதிகரிக்க செய்யும். இங்க ஏற்படக்கூடிய வெப்பத்தை இன்னொரு பக்கம் அது வளிமண்டலத்தில் அப்படியே வெப்பத்தை கடத்தும். இது எல்லாமே இருக்கும். அதனால வெப்பத்தால் லேசான காற்று மேல போய் ஈரப்பதம் மேல போன பிறகு தரைப்பகுதியில ஒரு சில மாவட்டங்கள்ல வெப்பம் அதிகரித்து தான் இருக்கும். ஆனால் பரவலாக இருக்காது. கடந்த முறை மழை பெய்த கூட மதுரையில மட்டும்தான் 100 டிகிரி போணுச்சு. பிற பகுதிகள் எல்லாம் போகல. ஆனால் இப்போ அதே போல ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அது பெரும்பாலும் வேலூர் மாவட்டமா இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். அதாவது 3ஆம் தேதி வரைக்கும் வெயில் இருக்கும். அதாவது 29, 30 கொஞ்சம் பொள்ளாச்சியில குறையும். உள்ளே இருந்துட்டே இருக்கும் 3ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 3ஆம் தேதி குறையும். நல்லாவே குறைஞ்சிரும். 4, 5, 6 ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல மட்டும் அந்த வெயில் இருக்கும். பிற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இடிமழை பொழிவு இருக்கும். மதியம், மாலை, இரவு. கடலோரம் அதிகாலையில இருக்கும். சில இடங்கள்ல காலையிலையும் இருக்கும், மதியம் கூட இருக்கும். அதிகாலை மதியம் கடலோரத்துல இருக்கும். மாலை, இரவு, நள்ளிரவுல இருந்து மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல இருக்கும். ஆகவே மழை பரவலான்னா 3ஆம் தேதியிலிருந்து படிப்படி அதிகரிக்கும். 5ஆம் தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பரவலான மழை, பெருமழை, அதாவது பெரும்பரப்பில் இருக்கும் மழை. ஆனால் ஒதுக்குதல் தான் அதுவும் இருக்கும். வெப்பம் நம்ம வரக்கூடிய திங்கள் செவ்வாய் வரைக்கும் இந்த வெப்பத்தை பொறுத்து கொண்டுதான் ஆகணும். சனி ஞாயிறு இன்றைய விட வெப்பம் கூடுதலாகத்தான் இருக்கும். குறிப்பாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கரூர் பரமத்தி மற்றும் பரமத்தி வேலூர், கரூர், ஈரோடு மற்றும் தென் மாவட்டங்கள்ல மதுரை, விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி மற்றும் பாளையங்கோட்டை இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கூடுதலான வெப்பமாகத்தான் இருக்கும். வேலூர்லாம் அடுத்த வாரத்தில் வெப்பம் உயரும். அதுக்கப்புறம் அங்கேயும் மழை வந்துடும், அங்கேயும் குறைஞ்சிரும். ஆகவே தொடர்ந்து வாய்வரை கூட இணைந்திருங்கள். நன்றி.